செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன். இனி வீட்டை விட்டு வெளிக்கிளம்பலாம் என்று நினைக்கின்றேன். நல்ல கேள்விதான். செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் செய்து முடித்து விட்டேன். இனி வீட்டை விட்டு வெளிக்கிளம்பலாம் என்று நினைக்கின்றேன். எங்க வெளியே கிளம்பலாம்னு நினைக்கிறாருன்னு பார்ப்போம். பகவான் ஆக்சுவலி அவருடைய வயது ஆயிருக்கும், 60 வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு பேரனுங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேல நம்ம அப்படியே கொஞ்சம் யாத்திரைகள் அங்க எங்கன்னு கோயில் குளம்னு அப்படியே சுத்துவோம். ரிட்டையர் ஆயாச்சு, முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நம்ம முக்தியை நாடி மோட்சத்தை நாடி பயணிக்கலாம்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பகவானுடைய பதில்: இருக்கும் இடத்திலே இருக்கலாம். உடலை பற்றியே வீடென்றும் வெளி என்றும் விவரிக்கிறோம். நம்மிடத்தே நாம் இருந்தால், அதாவது சொரூபகார நிலையில் நின்றால் எல்லாம் நமக்குள்ளே அடங்கும் என்று உணர்வோம். பேத புத்தியை முன்னிட்டே நினைப்பெதுவும் இயலாது. பகவான் என்ன சொல்றாரு? என்னது இருக்கும் இடத்திலே இருக்கலாமே, எதுக்கு நீ அங்கங்க டிராவல் பண்ற? நீ இருக்கிற இடத்திலே இரு. எதுக்காக சொல்றாரு? இந்த உடலை பற்றியே, இந்த உடல்ல நானு நீ உனக்கு உணர்வு வந்தாதான் அடுத்து வீடுன்னு ஒரு உணர்வு வருது. வீடுன்னு இருந்தாதான் அதுக்கு இடத்துல வெளியில ஆகாசம் மற்ற உலகங்கள் உணர்வெல்லாம் வருது. உடலை பற்றியே வீடென்றும் வெளியென்றும் விவகரிக்கின்றோம். அதாவது அதை விவகாரம் பண்றோம். அப்ப நம்மிடத்தில் நாம் இருந்தால் அப்படின்னா என்னது? உன்னுடைய ரியலான ஆத்மஸ்வரூபத்துல நீ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தேன்னா வெளியில உனக்கு கிடையவே கிடையாது. விவகாரம் உனக்கு கிடையவே கிடையாது. சொரூபகார நிலையில் நின்றால் எல்லாமே நமக்குள் அடங்கும் என்று உணர்வோம். நீ ஆத்ம உணர்வுல எஸ்டாப்ளிஷ் ஆயிடு. வெளியில போய் எதையும் பண்ண தேவையில்லை, எல்லாம் உனக்குள்ளதான் அடக்கங்கிற சத்தியம் உனக்கு புரிஞ்சிடும். அப்புறம் ஏன் நீ அங்க இங்கன்னு டிராவல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. டிராவல் பண்றதுக்குன்னு ஒண்ணு இல்லையே, எல்லாம் உனக்குள்ளேயே அடக்கும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றாரு. ஆனா இதை சொன்னாலும் அந்த நபருக்கு புரிய போறது கிடையாது. அவர் அடுத்த கேள்வி கேட்டிருப்பாரு, அது என்னன்னு பார்ப்போம். அந்த நபர் சொல்றாரு, ஆகவே வீட்டிலேயே இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த நபர் சொல்றாரு, அப்படியா, நீங்க சொல்றதை கேட்டா அப்ப வீட்டிலேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன் போல இருக்குன்னு அவர் முடிவுக்கு வந்துடுறாரு போல இருக்கு. பகவானுடைய பதில்: அங்கு இங்கு என்னும் பேச்சுக்கு இடமற்ற தனது உண்மை நிலையில் இருக்க வேண்டும். அங்க போகணும் இங்க போகணும்னு இல்லாம தன்னுடைய உண்மை யதார்த்த ஆத்ம உணர்வுல இருக்கணும்ன்றார். அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லல, அதைதான் சொல்றாரு அவரு. அங்க வீட்டிலே, ஆகவே வீட்டிலே இருக்கலாம். நான் சரி அப்பனா எங்கேயும் போக தேவையில்ல போல இருக்கு, யாத்திரையெல்லாம் போக தேவையில்ல போல இருக்கு. அமர்நாத், கைலாசம், இமாலயெல்லாம் போக தேவையில்ல போல இருக்கு. கங்கா, யமுனா இதெல்லாம் போய் நீர் பகவான் உள்ளுக்குள்ள இங்கேயே இருக்கலான்ட்டாருன்னு நினைச்சிட்டு அவர் என்ன கேட்டிருக்காரு? அப்ப நான் வீட்லயே இருந்துடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. பகவான் நான் வீட்டுல இருக்க சொல்லல, வீடுங்கிற எந்த இதுல சொல்றாரு? அங்கும் இங்கும் பேச்சுக்கு இடமற்ற தனது உண்மை நிலையில் நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். நீ உனக்குள்ள உன்னுடைய யதார்த்த சொரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தனாதான் எங்கும் போறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை, எல்லாம் உனக்குள்ள அடக்கும். நான் உன்னை வீட்டுல மட்டும் இருன்றதுக்கு நான் அதை மீன் பண்ணல, உன்னுடைய உண்மையான உணர்வுல இருங்கிறதுக்கு தான் நான் அதை மீன் பண்றேங்கிறாரு. நல்லதா?